இப்ப கேட்க மாட்டேங்கிறான். சின்னம்மா முதற்கொண்டு எல்லாரும் அவங்களுக்கு தான் சாதகமா இருக்குங்க. என்னதான் நானும் பண்ணேன், என் பேச்ச மட்டும் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நேத்து வந்தவ கீதா, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் புருஷனும் சரி என் பிள்ளையும் சரி என்ன ஆட்டம் போடுதுங்க. வீட்டுல ஒத்த வேலை பார்க்க துப்புல அவளுக்கு. ஆளாளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரியறாளுங்க. ச்சே, உடைக்கிறேன், எல்லாத்தையும் உடைக்கிறேன். ஏ கீதா, என் மகனோட சந்தோஷமா இருக்கியா? இன்னமே பாருடி, நீயா இல்ல நானான்னு பாப்போம். கஸ்தூரி, கஸ்தூரி, என்னவ என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்காளோ? கஸ்தூரி அக்கா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கு தெரியும் நீ அக்காவா நினைக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லு. அது வந்துக்கா, உன் மருமகளால பிரச்சனையா? அது இங்க பாரு கஸ்தூரி, உனக்கு நல்ல அக்காவா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் என்ன ஏதுன்னு சொல்றேன். அக்கா, நேத்து வந்தவ அவளுக்கு இம்புட்டு மவுசு. என் புருஷன்ல இருந்து என் மகன்ல இருந்து அவளுக்கு தான் புல் சப்போர்ட். வீட்டுல ஒரு வேலை பாக்குறது இல்லக்கா. இப்படி இருக்கிறவளுக்கு எதுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க? நானும் தான் இருக்கேன், வீட்டுல பாதி வேலையை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் வம்பு பிடிச்ச காரி திமிரு எடுத்தவ அப்படி இப்படின்னு பேச்சு. இம்புட்டு விடுங்க. என் சின்னம்மா என்னம்மா என்னை தங்கமா தாங்கும். நானும் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு நல்லா பாத்துக்கணும் தான் நினைச்சு பாத்துக்கிட்டேன். ஒரு குறை கூட வைக்கலக்கா. எல்லாம் அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணேன். இம்புட்டு பாத்துக்கிட்டோம். இன்னைக்கு அது மருமக வருது, அதை போய் கொஞ்சிக்கிட்டு தெரியுது. இதுக்கு முன்னாடிலாம் மருமகளை அந்த பேச்சு பேசும். போன் அடிச்சு டெய்லி கரைச்சு குடிக்கிட்டே கிடக்கும். இப்ப நான் விளங்காதவளா போயிட்டேன். அவங்க ரொம்ப பிடிச்சவளா ஆயிட்டாங்க. அப்படித்தானே? நான் எனக்கு அப்படி பண்ணேன். இதெல்லாம் கூட விடுங்க. என் மைனி மகனுக்கு கட்டி தர மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா என் முன்னாடியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு போகுதுக்கா. எவ்வளோ ஏத்த இருக்கணும் அதுக்கு. வேற ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் துளிர் விட்டு போச்சு. அதான் இப்படி ஓவரா ஆடுறாங்க. சரி கஸ்தூரி, நீ கொஞ்சம் பொறுமையாரு. முடியலக்கா, முடியல. அவ்வளோ ஆத்திரமா வருது. எப்படி இருந்தனா இப்ப இப்படி ஆயிட்டேன். கஸ்தூரி கொஞ்சம் பொறுமையா இரு கஸ்தூரி. கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. உடம்புக்கு தான் கேடு வந்துடும். கொஞ்சம் அமைதியாவு. என்னால கோவப்படாம இருக்க முடியலையே. எல்லாம் அமைதியா அந்த காரியத்தை சாதிக்குதுங்க. நான் என்ன பண்றது? லபா லபான்னு கத்த வேண்டியதா இருக்கு. எனக்கு புரியாமலாம் இல்ல, நானும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இப்ப பாரு, ராணி கணக்குல இருக்கேன் இப்ப என் வீட்டுல. கொஞ்சம் பொறுமையா இரு. நீயும் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகலாம். எப்படிக்கா? இங்க பாரு கஸ்தூரி, முதல்ல உன் பையன்கிட்ட இருந்து கீதாவை பிரிக்க பாரு. அதுதான் என்னால முடியவே இல்லையே. இப்பவே இப்படி இருக்கானா, நாளை பின்ன ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வையி, கண்டிப்பா அவன் உன் பேச்ச சுத்தர கேட்கவே மாட்டான். நீயும் ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருக்க. இப்படி விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? நீ பேசாம 2 பேத்துக்கும் சண்டையை முட்டி விட பாரு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. அப்படி இருந்துட்டாங்க அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது. அக்கா, எம்புட்டு நாளா 2 பேரும் எதிரும் புதிரமா தான் இருந்துச்சுங்க. இப்பதான் ஒரு 3 நாள்ல தான் இந்த மாதிரி மாறி இருக்குங்க. அப்பனா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். விட்டுறாத கஸ்தூரி. விட்டுட்டு ஒரு குழந்தை மட்டும் பிறந்துருச்சு, அவ்வளவுதான் நீனு. இப்ப நான் என்ன தாங்க பண்ணணும்? நீ என்ன பண்றனா, இந்த மாதிரி தான் நீ பண்ணணும். சரியா? இதை மியூசிக் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏக்கா, நான் இந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்களா? நீ தான் நம்புற மாதிரி சொல்லணும். அப்படிங்கிறீங்க? இதை விட்டா வேற வழியே இல்லை. என்னக்கா நீங்க? நான் சொன்னா எப்படி அவங்களாம் கேட்பாங்க? இங்க பாரு கஸ்தூரி, உனக்கு உன்னோட மகன் வேணும்னா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்க என்னமோ சொல்றீங்க. சரி, சொல்லி பாக்குறேன். நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லா குடும்பத்தையும் பிரிக்கிறதா? இருக்கட்டும் இருக்கட்டும், என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் நான் துணையா இருப்பேன். கஸ்தூரி, நீ என்ன பிளான் பண்ணாலும் அது ஏன் முன்னாடி நடக்காது. அப்படி நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். என்னக்கா? வாங்கனே. என்னமோ கஸ்தூரி காதல ஓதுற மாதிரில இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, ரொம்ப நாளாச்சா கஸ்தூரியை பார்த்து, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்லனே. பார்த்துட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டியா? என்ன நீ சொல்றிய? எனக்கு ஒண்ணுமே புரியலனே. இல்லம்மா, உன் வீட்டு கதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பியா, அதெல்லாம் எதுவும் சொன்னியான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. சரிம்மா, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சுனே. சரி, கிளம்புங்க. சரி கஸ்தூரி, நான் அப்ப கிளம்புறேன். இங்க இருங்கக்கா, அந்த ஆள் சொல்றான், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல கஸ்தூரி, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நான் வரேனே. வராத, அப்படியே கிளம்பிடு. நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போறா. என்ன? ஒன்னும் இல்லையே. அப்புறம் எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, உன்னைய பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கொழுப்பு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, நீ கறி குழம்பா வாங்கி போட்ட பாரு, அதான் என் உடம்பு ஃபுல்லா கொழுப்பேறி கிடக்கு.
உங்ககிட்டலாம் பேச முடியுமா? சே, எனக்கு இருக்க ஊர்பட்ட வேலை. ஆமாண்டி, அடுத்ததா பிளான் போடணும்ல மகனையும் மருமகளையும் பிரிக்கிறதுக்கு. அது ஊறுபட்ட வேலை தான். பாரு பாரு, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நானும் நீ என்னென்ன பிளான் போடுறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அர்ஜுன் பிள்ளைக்கு அடுத்த வாரம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணுங்க. அவன் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். அப்படி பிறந்திருக்க பையனுக்கு என்ன பேர் வரும்னு தெரியலையே. இந்த பையனையும் பாருடா பாருடாங்கிற இவன் ஆஃபீஸ்னு சுத்திக்கிட்டு இருக்கான். எப்பதான் திருந்த போறானோ தெரியல. ஏங்க ஏங்க ராசு, சொல்லு ரத்னம். நான் பாட்டுக்கு இங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்காம என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, காலையில ஒரு ஆள் வந்தான்ல. யாரு? இந்த என்னமோ பேரு சேனாதிபதியா? அந்த ஆளு தான். அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைப்ப? அவன் யார் இப்ப? செம்பா கூட இம்புட்டு க்ளோஸா இருக்கான், நல்லா பேசி சிரிக்கிறான். தெரியலங்க, ஆபீஸ்ல யாராவது தெரிஞ்சவங்களா இருக்குமோ என்னமோ. இல்லடி, ஏதோ பொண்ணு விஷயமால பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு விஷயமாவா? ஆமா. பொண்ணு எடுக்கிற அளவுக்கு இங்க யார் மாப்பிள்ள இருக்கா? அடி, ராஜாவுக்கு எதுவும் பொண்ணு பாக்குறாள் அவ. அட ஆமாங்க, இன்னைக்கு நான் பார்த்தேன். ராஜா ரூம் சைடு போனா ஏதோ பேப்பர் மாதிரி எடுத்துட்டு போனா சைனை வாங்கிட்டு வந்தா. என்னவா இருக்கும்? ஒருவேளை டிவோர்ஸ் பேப்பரா இருக்குமோ? ஆமாங்க, அதுவா கூட இருக்குமோ. அதான் இந்த ஆளு வந்து என்னமோ பொண்ணு தர மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தான். நானும் காப்பி போட போயிட்டேன். நீங்க என்ன ஏதுன்னு இருந்து கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. என்ன ரத்னம், எனக்கு முதுகு வலிக்காதா? பாதி தூரம் போகும்போதே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, காதுல விழுந்துச்சு. முழுசா கேட்கங்களாட்டி எனக்கு முதுகு வலி வந்துருச்சு. சரின்னு நான் போய் படுத்துட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களாம்? ஆனா போன பொண்ணை தேடுறதுக்கும் வழி இல்ல. இப்போ உனக்கு விவாகரத்து பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்றது கேடா? எனக்கும் சரியா தெரியல. நீ வேணா செம்பாவை கேட்டு பாருவே. எங்க அவ ரூம்ல இருக்கா? இல்ல, திரும்பி ஏதோ சேனா சார்னு போன்ல பேசினான். அப்படியே கிளம்பி வெளியில போனவதான், இன்னும் வீட்டுக்கு வரல. ஆமா, மத்தியான சாப்பாடும் அப்படியே கிடக்கு. அவளும் சாப்பிட்டு இருந்தானா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்குமே. ரத்னம், ம், செம்பா வந்துட்டா. கிட்ட நீயே என்ன ஏதுன்னு கேளு. ஏய் நில்லுடி, என்னாச்சுக்கா? எங்க போயிட்டு வர? எனக்கு வெளியில 1000 வேலை இருக்கும். என் வேலையை நான் தானே பார்க்கணும். அதான் வேலையை பார்த்துட்டு வரேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? என்னாச்சுக்கா உனக்கு? காலையில ஒருத்தர் வந்தார்ல, யார் அவரு? அவரு எனக்கு தெரிஞ்சவரு. அவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அக்கா தப்பா எதுவும் பேசாதக்கா, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. நான் ஒன்றும் தப்பா பேசல. அவர் ஏதோ பொண்ணு என்னன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரா? பரவாயில்லையே, பாம்புக்காது உனக்கு. அக்கா, இப்ப நீ உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தையும் பிறந்துருச்சு. பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு நீ ஜாலியா இல்ல? அதே மாதிரி எனக்கு ஆசை இருக்காதா? யாரு நீனு? ஒரு மருமக வந்தா, அதுவும் தங்கமான பிள்ளை, அவளே வச்சு பாத்துக்க முடியல உன்னால. நீங்க தான்க்கா அவளை வச்சுக்கணும். அவ வரும்போது என்னத்தை கொண்டு வந்தா? ஒன்றும் இல்லாத அனாதை நாயை கொண்டு வந்து என் பையனுக்கு கட்டி வச்சுட்டு நீ மட்டும் உங்க பிள்ளைங்களை நல்ல இதுல கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களோ? செம்பா, போதும் நிறுத்துக்கா. நானும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். வரவன் ஏதாவது ஒரு பொட்டு நகையாவது கொண்டு வந்தால, ஒரு அனாதை நாயை பிடிச்சி என் பையனுக்கு கட்டி வச்சிருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப நான் அக்கா வச்சே அமைதியா இருப்போம்னு பார்த்தா நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ஏன்டி பேச மாட்டேன்? ஏன் நான் கேட்க கூடாதா? இஷ்டத்துக்கு ஆடுறதா இருந்தா நான் ஏன் கேட்காம இருக்கணும்? பாவம் அந்த பிள்ளை, உண்மையாலுமே நல்ல குணம். அவளை விட்டா வேற ஏதாவது நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்குமா? கிடைச்சிருச்சே. என்ன? ஆமாக்கா, எனக்கு நல்ல அழகான பணக்கார மருமக கிடைச்சிருச்சே. என்ன? ஆமாக்கா, என் பையனும் அதுக்கு சம்மதிச்சிட்டான். ராஜாவும் சம்மதம் சொல்லிட்டானா? உனக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல? எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் உனக்கு அப்படி இருக்காதா? டைவர்ஸ் பேப்பர்ல கூட சைன் பண்ணிட்டான். என்னடி சொல்ற? இப்பதான் என் வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது. ஒரு காலம் நீ வந்து கெடுத்து விட்டுறத. என்ன, நான் கெடுக்கிறேனா? ஆமா, அப்பவே நான் அந்த பொண்ணு வேணான்னு சொன்னேனா இல்லையா? நீ தான் கேட்காம அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், என் பையன் வேற விரும்புறான்னு சொல்லி கட்டி வச்ச. ஆனா இப்ப பாரு, அவ விட்டு ஓடிட்டா. என்ன ஆனாலும் இங்கே இருந்து சமாளிக்கிறது தான் தைரியமான பெண்ணுக்கு சமம். ஆனா அவ கோழியாட்டம் இங்க இருந்து ஓடிட்டா. அவளெல்லாம் எப்படி என் பையன் நினைச்சிட்டு இருப்பான்? அது ஒண்ணு இல்லாதவ, அவளுக்கு என் பையன் கேக்குதா? அம்மா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம ஓடி போனவளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நான் எதுவுமே பேசலப்பா. உங்க பெரியம்மா தான் அந்த மாதிரிலாம் பேச வைக்கிறா.
இங்க பாருங்க பெரியம்மா, எங்க அம்மா எது பண்ணாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். நானும் எத்தனை காலத்துக்கு தான் ஓடி போனவளே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறது. என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா? எனக்கு ஒன்றும் வாழணும்னு ஆசை இருக்கு. நான் ஒன்றும் கண்டவளை நினைச்சுக்கிட்டு இருக்கல. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கா எனக்கும் அவசியம் கிடையாது. டேய் கண்டிப்பா ஜீவா கிடைச்சிருவாடா. அவளே கிடைச்சாலும் நான் இன்னுமே ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. இன்னமேட்டும் அவளை தேடி நான் போக போறதும் இல்ல. அவ தானே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும், நான் எல்லாமே நீ உன்னால வாழ முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் எதுக்கு அவளோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதுதானே அவ ஆசை. அதனாலதான் அம்மா கேட்டதுக்கு ஓகே சொன்னேன். இதுல என்ன இருக்கு தப்பு? நீ கரெக்டா தான்டா சொல்ற. நான் என்ன உன் பெரியம்மாவுக்கு தான் இது புரியவே மாட்டேங்குது. டேய் ராஜா, போதும் பெரியம்மா. அவளுக்காக நான் ஓடுனதும் போதும், அவளுக்காக நான் அழுததும் போதும், நான் அவளுக்காக நான் வருத்தப்பட்டதும் போதும். இன்னமேட்டு என் உடம்புல எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டு போயிட்டா. என்னைக்கு அது உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியுமா சொல்லுங்க? என் நம்பிக்கை எல்லாம் உடைச்சிட்டா. என் ஜீவா இப்படி இருக்கவே மாட்டா. அப்படி இருக்கும்போது வந்தானோ திரும்பி அவ ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம்? எப்பவுமே எனக்கு தைரியமான ஜீவாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ ஃபியூச்சரை பத்தி ஒரு நல்ல முடிவை எடுக்காம கோலத்தனமா இப்படி ஓடி போயிட்டாளே. அவளை நினைச்சுக்கிட்டே நான் ஏங்க எங்க வாழ்க்கையை வாழாம இருக்கணும்? அவ சொன்ன மாதிரி அவளை பழி வாங்கறதுக்காகவே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன். டேய் ராஜா, நீ கோபத்துல இருக்கடா. கோபத்துல எடுத்த முடிவு என்னைக்கும் நல்லதாவே இருக்காதுடா. நான் எல்லாம் தெளிவாக தான் முடிவெடுத்திருக்கேன். எங்க அம்மா பார்க்குற பொண்ணை தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ராஜா, என்னம்மா? நீ சைன் பண்ணி டிவோர்ஸ் பேப்பர் ஃபைல் பண்ணியாச்சு. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு உனக்கு ஹியரிங் கூப்பிடுவாங்க. அவ வராளோ இல்லையோ, அவ இருக்கிறாளோ இல்லையோ, நீ டைவர்ஸை வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. அக்கா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பையன் சம்மதத்தோட தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அவனுக்கே ஜீவாவை பிடிக்காம இருக்கும்போது நான் என்னத்தை செய்ய? எனக்கும் பேரன் பேத்திலாம் எடுக்கணும்னு ஆசையே இல்லையா? சொல்லுக்கா, எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நான் என்னமோ என் திமிருக்காக பண்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பையன் எல்லாத்துக்கும் சம்மதிச்சதுனால தான் நான் இப்போ களத்துல இறங்கியிருக்கேன். 2 வாட்டி கோர்ட்டுக்கு போனால் போதும், என் பையனுக்கும் ஜீவாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உனக்கெல்லாம் நான் பாரமாக இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச மருமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவங்க வீட்டோடையே போயிடுவேன். நீ நல்லா சந்தோஷமா இருக்கா? என்ன மாமா நான் சொல்றது எப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, யாரு சொல்லி நான் இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்திருக்கேன்னு. இப்போ உங்களால் என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, எதுவும் பேச முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கோர்ட்டு வேலை முடிஞ்சோடனே அதுக்கப்புறமேட்டு கல்யாண வேலை வர ஆரம்பிக்கணும். நிறைய வேலை இருக்குல்ல. சும்மா சும்மா வெளியில் போகிற மாதிரி வரும். நீங்களும் என்னை எதுவும் கேட்காதீங்க, சரியா? என்னங்க நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி செம்பாதான் அப்படி இருப்பான்னு நினைச்சா இப்ப ராஜா பையல அதே மாதிரி மாறிட்டான். ஏன் அந்த பையலுக்கு இம்புட்டு கோவம் வருது? ஜீவாவை வெறுத்து ஒதுக்காதவன் இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கி இருக்கானா? இதுக்கு எதுவும் அவ வசியம் வந்து வச்சிருப்பாளோ? கேருக்க மாதிரி பேசாத ரத்னம். அவன் சொன்னதை காதல வாங்கினியா இல்லையா? எனக்கு என்னங்க, பாவம் அந்த புள்ள எதுக்கு போனோங்கிறத சொல்லாமே போயிடுச்சு. இப்ப அதோட வாழ்க்கை தானே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் புரியாம இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்? தான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே, தான் சமாளிக்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறான். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஜீவா பிள்ளையும் ஒரு முடிவெடுத்து இங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஆனால் அதை அவன் கோலத்தனமா நினைக்கிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஜீவா வந்து பேசினாதான் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. எங்கே போய் நம்ம தேடுறது? ஆமாங்க, நாளை கழிச்சு கோர்ட்டில் போய் சொல்லணுமா? அப்படியே சொல்லிட்டான்னு வைங்க, கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இம்பட்டு தூரம் பாடுபட்டு அவளை கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஏங்க இவன் இப்படி சொல்கிற பேச்சு கேட்காம அலையிறான்? எல்லாம் நடக்கட்டும் ரத்னம், விடு. அவன் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஜீவா மேலே அம்புட்டு கோவமாக இருக்கனால அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அவனே மனசு மாறுறதுக்கு ஜீவா கண்டிப்பாக வருவா. நீ கொஞ்சம் பொறுமையாக இருவேன். அட போங்க, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டில் எல்லாம் ஒரே ஏட்டிக்கு போட்டியாக நடந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல போய் கோயிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீ எதுக்கும் கவலைப்படாத ரத்னம், எல்லாம் சரியாயிடும். அத்தை சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. வடைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். அத்தையை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அத்தை, என்னத்தா? அத்தை நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம் தேனு. நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வேலையே பார்த்துருக்க முடியாது. இதே மாதிரி அத்தைக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா பரவாயில்ல தேனு. சொல்லிட்டீங்களா அத்தை, நான் இனிமே பார்த்துக்கிறேன். கையில் வந்து கேட்டாலும் சரி, யார் வந்து கேட்டாலும் சரி, நான் தான் உன்னை வேலை பார்க்க சொன்னேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. சரிங்க அத்தை.
ஏண்டி இப்ப இம்புட்டுக்குள்ள வேலை பார்த்தவன் முன்னாடியே பார்த்துருக்க வேண்டியதானே? இப்பெல்லாம் எங்களெல்லாம் பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், இதே மாதிரி உன்கிட்ட பேசி பேசி நான் வேலையை வாங்கல. என் பேரு தேவி இல்லடி, யாரை ஏமாத்த பாக்குற? ஏக்கா என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே அந்த கட்டப்பையில தான் இருக்கு. பாத்திமா வச்சிருக்க பாரு. அக்கா நான் வைக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க? நானும் ஒரு பேண்ட் சட்டை எடுத்திருக்கேன். உனக்கு ஒரு சின்ன டிராயர் மாதிரி எடுத்திருக்கேன். ராணி அக்காவுக்கு அதே மாதிரி சின்ன டிராயரும் கர்ச்சிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் நீங்க கொடுத்த காசுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேல அதை வாங்கினா காசு போடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதே பட்ஜெட்டுக்குள்ளார தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிக்கா. ஆமா இங்க லலிதாக்கா எங்க இருக்காங்க? நீங்க முன்ன போங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாவ. ஏக்கா எல்லாம் ஒன்னா போலாம் தானே சொல்லியிருந்தேன். அந்த அக்கா லேட்டா வந்தா அப்புறம் தேவியக்கா என்னை திட்டாதா, நான் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்ப இரு சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான். லலிதாவும் வந்துருவா. சரிக்கா. பின்ன அடியே, என்ன நீங்க போகலையா? உங்களுக்காக தான்க்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சரி வாங்க போகலாம். சரிங்கக்கா. தேவியக்கா தேவியக்கா வாங்க வாங்க. தேவியக்கா நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். தம்பி முழிச்சிருக்கான்ல? இம்புட்டு நேரம் தூங்கிட்டு தான் இருந்தான், இப்ப முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நீங்க செத்த இப்படி உட்காருங்க, நான் போய் கையிலையும் குழந்தையும் தூக்கிட்டு வர சொல்றேன். சரிங்கக்கா. என்னக்கா இடமே கொடுக்காங்க, நீயே மட்டும் உட்காந்துட்டிய? இடம் கடந்துச்சு சின்ன பொண்ணு, அதான் நாங்க சக்குன்னு உட்காந்துட்டோம். சரி உட்காருங்க. போய் உள்ளார ஏதாவது தின்பண்டம் செஞ்சிருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, வடை வாசம் வருது. தேவியக்கா வடைனா சூப்பரா சுடுவாங்க. வடையா போட்டுருக்காங்கன்னு போய் பாரு. ஆமாக்கா அப்பவே சொன்னாவ வடை சுட்டு தரேன்னு, அதுவா தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வாரேன். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, எனக்கு 2 வடை. எடுத்துட்டு வாரேன்க்கா. இங்கேயே வந்து நம்ம வீடு மாதிரி சர்வ் பண்ண வேண்டியதா இருக்கு இவங்களுக்கு. பாத்திமாக்கா, நீங்க என்ன எடுத்திருக்கிய? பேண்ட் சட்டை எடுத்திருக்கேன் லலிதா. இப்பவே எதுக்குக்கா பேண்ட் சட்டை? அவங்க வச்சிருந்து போடுவாங்கல்ல. அடையாக்கா, சின்ன பிள்ளைக்கு இப்பவே போட்டு விட்டாதான் அழகு. இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு போட்டு விட்டா மறந்துடுவாங்க. நம்ம தான் எடுத்து கொடுத்தோன்ற நினைப்பே இருக்காது. பிறந்த பிள்ளைக்கு பிறந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம பேண்ட் சட்டையெல்லாம் எதுக்கு எடுத்து கொடுக்குறிய? சொன்னா எங்க கேட்கறாவ? என் மாமியார் சொல்லியிருக்கு, 1 வயசு குழந்தைக்கு எடுக்கலான்னு பார்த்தா 2 வயசு குழந்தைக்கு தான் எடுக்கணுமா. அப்பதான் அது வச்சிருந்து போடுமா. கிழிஞ்சிரும். நம்ம சொன்னா எங்க கேட்கறாவ? ஏக்கா நீங்க? நானாவே போய் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் அந்த கட்டப்பைக்குள்ளாரதான் இருக்கு. ஓ அப்படியா? நான் வந்து டிராயரும் ஒரு சட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் துண்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் பாத்திமாவும் சேர்ந்து தான் போனோம். எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். நான் சும்மா கையில பணம் வச்சு கொடுக்கலாம் தான் வந்திருக்கேன். பணம் வச்சா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆகாரமா இருக்கும்ல. இப்ப எல்லாருமே ட்ரெஸ்ஸா தாங்க வச்சு கொடுத்துருப்பாவ. ட்ரெஸ்ஸா வந்து குமிஞ்சு கிடக்குமா? அதை தான் யோசிச்சு பார்த்தேன். பணமா வச்சு கொடுன்னு அவரும் சொல்லிட்டாரு. அதனாலதான் ஒரு 1000 ரூபாயை வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். எனக்கு நீங்க முன்னாடியே ட்ரெஸ் எடுக்க போயிருக்கிறது தெரிஞ்சிருந்தா நானும் சொல்லியிருப்பேன். நாங்களே திட்டிருந்து தான் கிளம்பணும். காலையில தான் சின்ன பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, தேவியக்கா வீட்டுக்கு போய் ஒரு இடத்துல பாட்டு வந்துருவோம் அப்படின்னு. அதனாலதான் சரி வேலை முடிஞ்சிரும் தான் இன்னைக்கே நேரத்தோட வந்தாச்சு. அப்புறம் நம்ம போகணும்னு நினைச்சா கூட போகவே முடியாது. அதனாலதான் வந்தாச்சு. சரிக்கா. என்ன சமையல் வீட்டுல நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதை தான் ஊற்றி சாப்பிட்டுட்டு வந்தேன். பாத்திமாக்கா உங்க வீட்டுல என்ன குழம்பு? எங்க வீட்டுல கருணக்கிழங்கு புளி குழம்பு இன்னைக்கு தான் வச்சிருக்கோம். அப்ப இன்னும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்துட்டாவ. நல்ல வேலை முன்னாடியே வடை போட்டு வச்சுட்டேன். ஏக்கா அக்கா வடை போட்டுட்டிய போலையே? ஆமா சின்ன பொண்ணு. அதான் வீடு ஃபுல்லா மனமா இருக்கு வடை வாசம். அப்படியா சின்ன பொண்ணு? ஏக்கா நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டீங்களோ? நீ வேற சின்ன பொண்ணு, நான்லாம் ஒரு வேலையும் பார்க்கல. கையில பிள்ளைய மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படிக்கா வடையெல்லாம் போட்டிய? வேற யார் பண்ணிருப்பா? என்னக்கா சொல்றீங்க? ஒருவேளை தேனை? ஆமா சின்ன பொண்ணு, எம்பட்டுனாலதான் அவளை விட்டு வைக்கிறது. அதனாலதான் அவன் முன்னாடி பேசி நடிச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டோம்ல. அக்கா உங்க பையனுக்கு தெரிஞ்சா திட்ட போறாவ. நீ வேற சின்ன பொண்ணு, அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் ஆபீஸ் போயிட்டான். ஒருவேளை தேனு சொல்லிடுச்சுன்னா? தேனெல்லாம் எதுவும் சொல்லாது. நானே கட்டன் ரைட்டா தேனிக்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி உன் வீட்டுக்காட்டெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அவளும் இல்லைங்கத்த, நீங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, நானே எல்லாம் பார்த்து கொடுக்குறேன்னு பார்த்து கொடுத்தா. அக்கா நான் சொல்றேன் கோச்சுக்காதீய. என்னதான் இருந்தாலும் தேனு உங்க வீட்டு மருமக, உங்க வீட்டு வாரிசை சுமக்கணும் தானே இம்பிட்டு போராடுறாங்க. நீங்க அதை கொஞ்சமாவது ஏத்துக்கிட்டு ஏதாவது பண்ணலாம்ல. போ சின்ன பொண்ணு, உண்மையாலுமே இந்த மாதிரி வேலை செஞ்சாதான் வரும்ன்றதெல்லாம் இல்ல. அவளுக்கு இருக்கணும்னு இருந்தா என்ன பண்ணாலும் கலையாது. அவ புள்ள பத்த உனக்கும் எனக்கு தெரியாதா? அவ வேலை பார்க்கட்டும். அப்படி என்ன மினிக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் போய் அழுகுற மாதிரி பேசினேன், உடனே அம்புட்டு வேலையும் பாக்குறேங்கிறா. இப்படியே வேலை வாங்கிடலாம் தான் முடியல இருக்கேன். நான் சொல்றத சொல்லிட்டேன்க்கா, அப்புறம் உங்க இஷ்டம். சரி வா, வடைய சாப்பிடுவோம். சரிங்கக்கா.